பொரிச்சு அரைக்கிற துவையல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். தேங்காய் சட்னியை விட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேங்காய் சட்னி கூட காலையில் அரைச்சி மத்தியானத்துக்கு கெட்டு போயிடும். இந்த சட்னி கிடவே கிடாது. இது பொரித்து வச்சுட்டு அரைக்கிற துவையல் தான். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டே போகாது. அதுதான் இங்கே ஸ்பெஷலே. தேங்காய் சட்னி அளவுக்கு வேகமாக கெட்டு போயிடாது. இது துவையல் அரைச்சிட்டு கெட்டியாக அரைச்சிட்டோன்னா நம்ம ட்ராவலிங்க்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா பொரிச்சு அரைச்ச துவையல் அடிக்கடி செய்வாங்க. புளி சாதம், இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு வந்துருங்க. இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம். இந்த பொரிச்சு வச்ச துவையலுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான். இப்போ ஒரு மூடி தேங்காய் எடுத்து நம்ம செஞ்சோன்னா ஒரு 4 பேருக்கு போதுமான அளவாக இருக்கும். இது நல்லா சுவையாக இருக்கிறதுனால தாராளமாக தொட்டே சாப்பிட்லாம். 3லேருந்து 4 பேருக்கு போதுமான அளவாக இருக்கும். ஒரு மூடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா கீறிக்கிறேன். இந்த சத்தகத்தை வச்சு தான் நான் கீறுறேன். இந்த சத்தகம் செட்டிநாடு பகுதியில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த சத்தகத்தோட லிங்க்கு நான் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. நீங்கள் துருவி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இதுக்கு வேலையே இல்லை. நம்ம கீரி பயன்படுத்தும் போது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் உடச்ச உடனே பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி கீரி பயன்படுத்தினோன்னா அரைக்கிறதுக்கும் நல்லா வரும், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும், சக்கையாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் துருவன தேங்காய் பயன்படுத்துகிறீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடச்ச உடனே செய்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கீறிட்டு சின்னதாக நான் ஸ்லைசஸ் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு என்ன ஐட்டம்னு பார்த்தலாம். நான் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தாளிக்கிற ஐட்டம் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். இது பொரிச்சு வச்ச துவையல் அப்படிங்கிறனால பொரிக்கிற ஐட்டங்கள் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். கடுகு நீங்கள் போடுறத விட எப்பயும் போடுறத விட அதிகமாக போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நிறைய சேர்த்துட்டு நல்லா செவந்து வரும்போது பெருங்காயம் தாராளமாக சேர்த்துருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 3 மிளகா சேர்த்துருக்கேன். இது காரம் மிதமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா செவந்து வந்துடும். கடுகு பொரிஞ்சிட்டு பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சுக்கணும். நான் இடித்த பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்ல மனம் கொடுக்கக்கூடியது. இந்த பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் பொரித்து நம்ம அரைக்கும்போது இந்த துவையலுக்கு ஒரு நல்ல மனம் இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த அரைக்கிறதும் பக்குவமாக அரைக்கணும், வித்தியாசமாக அரைக்கணும். நான் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கீரின தேங்காய் ஒரு மூடி கீறி வச்சோம் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துருக்கேன். தேங்காய் எப்பயுமே சமைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பயன்படுத்தும் போது அதனுடைய தன்மை மாறாமல் முழுமையாக நமக்கு கிடைக்கும். தேங்காயினுடைய நல்ல குணங்கள் அப்படியே கிடைக்கணும்னா இதை சூடுபடுத்தக்கூடாது. அதனால் அந்த பேனோட சூடுக்கு அளவாக தான் நான் அந்த தேங்காயை போட்டு அந்த பேன் சூடுக்கு தான் விட்டுருக்கேனே ஒழிய அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இந்த சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஆறட்டும். இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தலாம். முதல்ல நம்ம அந்த வரமிளகாய் சேர்த்து வறுத்தோம் இல்லையா, அந்த மிளகாய் மட்டும் எடுத்து சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சும்மா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய், கருவேப்பிலை அதை மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த தேங்காய், கருவேப்பிலை மட்டும் மேலாப்பில் அப்படியே வரும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் அப்படியே அடியில் தங்கிடும். அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கலாம். இது கடைசியில் பல்ஸில் போட்டு எடுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா குறப்பாக இருக்கும். முதல்ல வரமிளகாய் அரைச்சிட்டு அந்த தேங்காய், கருவேப்பிலை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைக்கணும். அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். எவ்வளோ கெட்டியாக அரைக்கிறீங்களோ அவ்வளவு இந்த துவையல் கெடாமல் இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக அரைப்பட்டிருக்கு. உங்களுக்கு தண்ணி பத்தலை, அரைப்படலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கரண்டியிலேருந்து எடுத்து அப்படியே விடும்போது நல்லா அப்படியே விழணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அடியில் தங்கி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து லைட்டாக பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது அந்த பொரிச்ச பருப்பினுடைய மனம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக கரகரப்பாக இருக்கும். இந்த துவையல் இந்த பக்குவத்தில் தாளிக்கிறது நிறைய சேர்த்து நான் சொன்ன முறைப்படி அதே மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த பொரிச்சு வச்ச துவையல் ரொம்ப அற்புதமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இட்லி, தோசை இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நீர் சாதம் இருக்கு இல்லையா, கஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும்.
இப்போ நம்ம வெளியூரெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இட்லியும் புளி சாதம் பண்ணிவிட்டு இந்த ஒரு தொகையல் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். இட்லிக்கும் மேட்ச் ஆகும், புளி சாதத்துக்கும் மேட்ச் ஆகும். ட்ராவலிங்க்கு இது ஒரு அற்புதமான காம்பினேஷனாக இருக்கும். புளி சாதத்தோடு இப்போ நான் பரிமாறுறேன். புளி சாதம், இட்லி. காலையில் இட்லி கூட பரிமாறியாச்சு. இப்போ புளி சாதத்தோடு பரிமாற போகிறேன். செஞ்சு பார்த்தா எப்படின்னு சொல்லுங்கள். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.